மத்திய அரசின் தேர்தல் நன்கொடை பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்த நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி முறையிட்டது. இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இன்று மாலை 5:30 மணிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க எஸ்பிஐக்கு உத்தரவிட்டது. அதோடு வரும் 15ஆம் தேதி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிடவும் உத்தரவிட்டது. உத்தரவை பின்பற்ற தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் விதித்த கெடுவுக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை எஸ்பிஐ வங்கி அனுப்பி வைத்துள்ளது. இதையடுத்து தேர்தல் பத்திர விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதை தேர்தல் ஆணையம் எக்ஸ் வலைதளம் வாயிலாக உறுதிப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் வரும் 15ஆம் தேதி தேர்தல் பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதள பக்கத்தில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்க வேண்டும் என்றும், கருத்து கேட்கும் வரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாமல் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது.